வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, இன்னைக்கு ஒரு பதிவு பார்த்தேன். அந்த பதிவு சம்பந்தமாக சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஈவேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, நம்மளுடைய இந்து சமயத்தை குறை சொல்கிறது, இந்து சமயத்தை கிண்டல் பண்ணுறது, இது மட்டும்தான் வேலை. அவங்க உருப்படியாக எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு இது மட்டும்தான் வேலை. அந்த வகையில் அவருடைய ஃபாலோவர் தான் ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருந்தாப்புல. அதாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்து சமயத்தை பொறுத்த அளவில் நிறைய கடவுளர்களை நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம். ஒரு கடவுளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு விலங்குகளை வாகனமாக இது பண்ணியிருப்போம். அந்த வாகனங்களையும் நம்ம வழிபடுவது வழக்கமான ஒரு விஷயமா நமக்கு இருக்குது. இப்போ நம்ம உதாரணமாக சொல்லலாம், ஒரு முருக கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு மயில் வாகனம் அப்படின்னு மயிலை கும்பிட்றோம் இல்லையா. அதே மாதிரி சிவபெருமானை எடுத்துக்கிட்டால் ஒரு காளையில் வரக்கூடியவர், நம்ம காளையை கும்பிட்றோம். நந்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நந்தி வழிபாடு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதே மாதிரி தேவியர்கள் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சிங்கத்து மேலே வரக்கூடிய தெய்வங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் சிங்கத்தையும் வழிபடுவோம். இதே மாதிரி பிள்ளையார் எடுத்துக்கிட்டோன்னா எலி, அதுதான் சொல்லுவோம் மூஞ்சுரி எலி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வழிபடக்கூடிய ஒரு விஷயம்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி இந்த லிஸ்ட்டு பெருசாக போகும். எல்லா கடவுளர்களுக்கும் எடுத்தால் எல்லா விலங்குகளுமே ஏறத்தாழ இந்த லிஸ்ட்டில் வந்துடுற மாதிரி தான் நம்ம கும்பிடுவோம் இல்லையா. அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விலங்கையும் இது பண்ணி அந்த விலங்கை ஒரு கேவலமான ஒரு வார்த்தையில் போட்டு, இந்த விலங்கை கும்பிட சொன்னது யார், இந்த விலங்கை கும்பிட சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே அதில் போட்டிருந்தாங்க. கடைசியில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த விலங்குகள் எல்லாம் கும்பிட சொன்னது பார்ப்பான் தானே கும்பிட சொன்னான். பார்ப்பான் சொன்னதெல்லாம் நம்ம கேட்கணுமா? நம்மளை ஒரு நம்ம பெரியவர் ஈவேரா அவர் நம்மளெல்லாம் படிக்க சொல்லிட்டாரு. நம்மலாம் படிச்சுட்டோம், நம்மலாம் அறிவாளிகள் ஆயிட்டோம். நம்ம இன்னும் எதுக்காக பார்ப்பனர்கள் சொன்னது கேட்கணும்? இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி அந்த பதிவு இருந்தது. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா நான் சைவ சமயத்தை சேர்ந்தவள். என்னுடைய சைவ சமயம் என்பது தமிழ்நாட்டில் உருவானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். தமிழர்கள் அத்தனை பேரும் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டே நான் ஒரு பதிவு தனியாகவே போட்டிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய பழக்கத்தை நீ பார்ப்பான் சொல்லித்தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நீ எப்படி சொல்லுவ இல்லையா? அதாவது நாங்கள் தமிழர்களாக கொண்டிருக்கக்கூடிய மரபுகளையும் வழிபாட்டு முறைகளையும் வேறு ஒருத்தன் உன் மேலே திணிச்சிருக்கான், நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்குண்டான அடிப்படையான நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இதில் நானும் அதில் இது பண்ணேன். என்ன கமெண்ட் பண்ணியிருந்தேன்னா, இது எல்லாமே இயற்கையில் வரக்கூடிய ஒரு விஷயம். தமிழர்கள் பொதுவாகவே இயற்கையை வழிபாடு செய்யக்கூடியவர்கள். நம்மளுக்கு தெரியும், இயற்கையை வழிபடுறதுக்காகவே நம்ம பொங்கல் அப்படிங்கிற ஒரு பண்டிகையை நம்ம வச்சுருக்கோம். பொங்கல் பண்டிகை எதற்காக இது பண்ணுறோம்? நம்ம சூரியனுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தானே பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறத ஒன்று வச்சுருக்கோம். சூரியன் அப்படிங்கிறது இயற்கையில் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். நான் இப்போ இருக்கிற அந்த கட்சிகளெல்லாம் சொல்லலை, ஆதரவாக பேசலை, சூரியனை தான் சொல்கிறேன். இவங்கெல்லாம் சூரியன் சொல்கிறதுனால இவங்க அந்த சூரியன் கூட தான் இவங்களெல்லாம் ஒப்பிட முடியாது. இவங்க வேற மாதிரி, ஓகேவா? அதாவது சூரியனை வழிபடுவதற்காக தான் நம்ம பொங்கல் அப்படிங்கிற ஒரு பண்டிகை தமிழர் பண்டிகை. அது நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா எல்லா இடத்துலையுமே விளைச்சல் வரக்கூடிய ஒரு நேரத்தில், அதாவது வயலில் விளைச்சல் வரக்கூடிய ஒரு நேரத்தில் நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம். அந்த விளைச்சலுக்கு காரணமாக இருந்த, அதற்கு உதவி செய்த உயிர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு, சூரியனுக்கும் நன்றி சொல்லிட்டு இதற்கு தான் கொண்டாடுறோம் நம்மளுடைய தமிழர் திருநாள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் நான் ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்னா, நம்ம இயற்கையை வழிபடுறது அப்படிங்கிறது தமிழருடைய மரபு இல்லையா. இங்கே தமிழருடைய மரபே நீங்கள் பார்ப்பான் தான் கொண்டு உங்கள் தலைமையில் வச்சாங்கன்ற மாதிரி போட்டிருக்கீங்களே. இந்த பதிவில் உண்மை அப்படிங்கிறது இல்லவே இல்லை. எப்படி இருந்தாலும் கிண்டல் பண்ணி தான் பேச போகிறீங்க. அதுக்கு ஏன் எங்களை அவங்க சொன்னதான் நாங்கள் செய்கிறோன்ற மாதிரி எதுக்கு நீங்கள் பதிவு போட்டீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விலங்குகளை கும்பிடுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? அது ஒரு ஐந்தறிவு விலங்கு தானே, அது நீங்கள் ஏன் கும்பிட்றீங்க? அது உங்களை கும்பிடுதா அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லை எனக்கு தெரியல, நம்ம மனிதர்கள் நம்மளுக்குன்னு சில நெறிமுறைகளை வகுத்து வச்சுருக்கோம். அதில் நல்லா இருக்கக்கூடிய நெறிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம், தப்பு கிடையாது. இதில் நான் பகுத்தறிவாதி, நான் யாரையும் கும்பிட மாட்டேன், நான் யாருக்கும் தலையை வணங்க மாட்டேன்னா நீங்கள் வணங்காமுடியாவே இருந்துட்டு போங்க.
அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வணங்காமுடியா இருந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு இருந்து போனால் பிரச்சனையே இல்லை. எங்களை எப்போ பாரு சீண்டிக்கிட்டே இருக்கீங்களே, இந்து சமயத்தை சேர்ந்தவர்களை சீண்டிக்கிட்டே இருக்கீங்களே, இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் யாருக்குமே சொல்ல தெரியாது. அது ஒரு இதுக்கு தான் நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்களுக்குலாம் என்னன்னா பகுத்தறிவில் நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து கிண்டல் பண்ணிட்டேன்னா நான் தான் பகுத்தறிவில் சிறந்தவனாக இருப்பேன், நான் தான் அறிவாளி உலகத்திலேயே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இவங்களுக்கு கிடைச்சிருது. அதனால தான் இவங்க இந்து சமயத்தை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த மாதிரி பதிவுகளால். ஸோ நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்துக்கள் வந்து குறைஞ்சி போயிட்டாங்களா என்ன? கிடையாது. நாங்கள் சாமி கும்பிட்றோம், நாங்கள் நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த குறையும் வரல. சரியா? ஸோ இந்த பதிவுகள் எல்லாம் வந்துட்டு சுத்த வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ இதெல்லாம் சொல்லும் பொழுதுனா ஈவேரா வந்து என்ன செஞ்சார் தெரியுமா? ஈவேரா அது செஞ்சார், ஈவேரா இதை செஞ்சார். என்ன செஞ்சார்? என்ன செஞ்சார் அதை முதல்ல சொல்லுங்க. அதாவது இவருக்கு வந்து சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய பெயர் நான் இப்போ சொல்கிறேன், அதுக்குண்டான ரீசன்கள் எல்லாம் சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் வரலாறுலேயும் இருக்குது, இதெல்லாம் எல்லாமே பதிவுகளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இவங்க வந்து என்னன்னா பெரியாரை சுற்றி இவர் பெரியார் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணி இவர் வந்து இப்படி, இவர் வந்து அப்படி, இவர் இதை செஞ்சுருக்காரு அதை செஞ்சுருக்காருன்னு இவரை சுற்றி ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. அவ்வளோதான். அந்த பொய்யான பிம்பத்தை தான் நிறைய பேர் நம்பிக்கிட்டு ஐயோ பெரியார், ஐயோ பெரியார், பெரியார் பெரியார் பெரியார்னு பஜனம் பாடுற மாதிரி பெரியார் பெரியார் பெரியார்னு பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா, இந்த வைக்கம் போராட்டத்திற்கு அவர் போகிறதுக்கு அவர் விருப்பப்பட்டு போனாரா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு தான். ஈவேரா அவர்களை வந்து வைக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்காக போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்ட உடனே ஓ அப்படியா, நான் போய் வந்து அந்த மக்களை காப்பாற்றுறேன், நான் போய் மக்களுக்கு வந்து கோயிலை நுழையிறதுக்கான உரிமையை போராடி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னெல்லாம் ஈவேரா போகவே இல்லை. சரியா? ஈவேரா வந்து காந்திக்கு இது சம்பந்தமா 3 முறை லெட்டர் அனுப்பியிருக்காரு. எதுக்காக? போறேன்னு அனுப்பல, நான் போய் தான் ஆகணுமா, எதுக்காக போகணும் அப்படிங்கிறதுக்காக லெட்டர் அனுப்பியிருக்காரு. இது பதிவா இருக்கு, வரலாற்றுலயே பதிவா இருக்கு. இதை போய் பாருங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து மக்கள் போராட்டம் நடத்துறாங்க, கோயில்ல அவங்களால நுழைய முடியல, நுழையணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாங்க. இந்த போராட்டத்துல நீங்க கலந்துக்கோங்க, நம்மளுடைய கட்சி சார்பில் நீங்க கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு தலைமை இடத்துல இருந்து ஒரு லெட்டர் வந்ததுன்னா உண்மையிலேயே அந்த மக்கள் கோயிலுக்குள்ள நுழைஞ்சே ஆகணும் அப்படின்னு இப்பெல்லாம் வந்து அப்படியே வீரமா பேசுறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் தான் போராடி உங்களை கோயிலுக்குள்ள நுழைய வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஈர வெங்காயம்னா எதுவும் கிடையாது, வீரமும் கிடையாது, ஈர வெங்காயமும் கிடையாது. சரியா? இவர் வந்து 3 முறை மறுப்பு கடிதம் தான் எழுதினார். வைக்கம் போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு மறுப்பு கடிதம் தான் 3 வாட்டி எழுதியிருக்காரு. அந்த 3 வாட்டி எழுதுனதுக்கு அப்புறமும் காங்கிரஸ் தரப்புல இருந்து நீங்க போய் தான் ஆகணும்னு கம்பல் பண்ணதால, இதுக்காக கட்டாயப்படுத்தினதுனால மட்டும்தான் வைக்கம் அப்படிங்கிற இடத்துக்கு இவர் போறாரு. இவருக்கு போய் நீங்க வந்து வைக்கம் வீரர்னு பேர் வச்சிருக்கீங்க பாருங்க. அதாவது வைக்கம் வீரர்னு இவருக்கு பேர் வைக்கணும், இவரை சுற்றி இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து நீங்கள் வந்து வைக்கம் இடத்துக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து கட்டாயப்படுத்தி அனுப்புனதுக்கு இது ஒரு ரீசன் தான் உண்டு. அதாவது வைக்கம் வீரர்னு இவரை சொன்னாதானே இவரை வச்சு நம்ம அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அதற்காக கொடுக்கப்பட்ட பெயர் தான் வைக்கம் வீரர். வைக்கம் வீரர் விரும்பி அந்த போராட்டத்தில் கலந்துக்கல. சரியா? அங்கே உள்ள மக்களை கோயிலுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இவருக்கு கிடையவே கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அங்கே போங்க அப்படின்னு கட்டளை வந்ததுக்கு அப்புறம் பெரிய இடத்துல இருந்து, இவர் பெரிய இடம் இல்லை, பெரிய இடத்துல இருந்து இவருக்கு கட்டளை வந்ததுக்கு அப்புறமும் நான் போய் தான் ஆகணுமா, எனக்கு போக விருப்பம் இல்லை, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி 3 வாட்டி இவர் வந்து லெட்டர் மறுப்பு கடிதம்
வைக்கம் என்னும் இடத்தில் போராடுவதற்கு மறுப்பு கடிதம் 3 முறை அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் கம்பல் பண்ணதுக்கு அப்புறம் தான் போனாரு. இந்த மாதிரி விஷயத்துல தான் இவருக்கு வந்து நம்ம வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி நம்ம பாட புத்தகத்துல இதை வந்து கொண்டு வந்திருக்கோம். வைக்கம் வீரர் யாரு? ஈவேரா அப்படின்னு குழந்தைகளை சொல்ல வச்சிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு தான். அது போராட்டத்துக்கு போகவே விருப்பம் இல்லாம போன ஒரு ஆளை தான் அங்க வந்து இவர் போராடி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வச்சிருக்கோம். சரியா? இதோட வந்து இன்னொன்று என்னன்னா, பாட புத்தகத்தில் யுனெஸ்கோல இருந்து பெரியாருக்கு வந்து விருதுகள் கொடுத்துருக்காராங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லைன்லாம் போட்டு பாட புத்தகத்துலலாம் வந்தது. யுனெஸ்கோல இருந்து உண்மையிலே கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. யுனெஸ்கோ அப்படிங்கிறது வந்து அங்கேருந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய ஈவேரா யாருன்னு கேட்டால் யுனெஸ்கோவில் யாருக்குமே தெரிய போகிறது இல்லை. ஏன்னா வந்துட்டு யுனெஸ்கோல இருந்து இவருக்கு எந்த விதமான பதவியோ பதக்கமோ பட்டமோ எதுவுமே வந்து யுனெஸ்கோல இருந்து இவருக்கு வரவே இல்லை. அப்போ யுனெஸ்கோல இருந்து இவருக்கு வந்து பெரியார்னு பட்டம் கொடுத்தாங்களே, அது வந்து என்ன மாதிரியான பட்டம் யாரு கொடுத்தது அப்படின்னா, இவங்களே வந்து தமிழ்நாட்டிலேயே இவங்களுக்குள்ளவே ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதோடைய பெயர் வந்து யுனெஸ்கோன்னு வைக்கிறாங்க. யுனெஸ்கோ ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி இவங்களே உருவாக்கி அந்த அமைப்புல இருந்து இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் தான் இது. யுனெஸ்கோல இருந்து எந்த விதமான பட்டமும் இவருக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா பின்னாடி பொய்யான பிம்பம் எப்படி கட்டப்பட்டது? யுனெஸ்கோவிலிருந்து இவருக்கு பட்டம் வழங்கப்பட்டது அப்படிங்கிறத பாட புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாட புத்தகத்துல நம்ம படிக்கிறோம். எப்படி இதெல்லாம் வந்து சாத்தியமாகிறது? யுனெஸ்கோ அப்படின்னா வந்துட்டு இந்த இதில் சொல்கிற மாதிரி தான், மகாபாரதத்தில் வந்து ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது அந்த பெயர் உள்ள ஒரு யானையை சொல்லி அந்த யானை இறந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அப்பாவை வந்து கொஞ்சம் வீக்னஸ் ஆக்குவாங்க அந்த போரில். ஆக்சுவலி பையனுடைய பேர் அஸ்வத்தாமான்னு நினைக்கிறேன். அஸ்வத்தாமா தான் நினைக்கிறேன் அந்த கேரக்டர் பேர். அஸ்வத்தாமா ஆக்சுவலாக வந்து இறந்துருக்க மாட்டார். ஆனாலும் அஸ்வத்தாமா அப்படிங்கிற ஒரு யானை வந்து இறந்துருக்கும். அப்போ வந்து தர்மரை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் பொழுது ஏன்னா தர்மர் தான் போய் சொல்ல மாட்டார். அப்போ அங்கே போய் இவர் என்ன சொல்றாரு, அஸ்வத்தாமா இறந்து விட்டது அப்படின்னு அந்த மாதிரி தான் சொல்கிறார். அப்போ அஸ்வத்தாமா தான் இறந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நம்புவாங்கல்ல. அந்த பெயர் ஒற்றுமை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த விஷயத்துலையும் நடந்தது. யுனெஸ்கோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அங்கே இருந்து ஈவேரா அவர்களுக்கு எதுவுமே கொடுக்கப்படலை. சரியா? ஆனால் யுனெஸ்கோ அப்படிங்கிற பெயரில் இங்கேயே தமிழ்நாட்டிலேயே ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து தான் இவருக்கு வந்து பட்டங்கள் வழங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு என்ன நம்ம பாருங்க, இவர் தான் வைக்கம் வீரர், இவருக்கு யுனெஸ்கோவில் வந்து பட்டம் கொடுத்துருக்காங்க, இவர் தான் பெரியார், அது இதுன்னு வந்து நம்ம வந்து கிளப்பி விட வேண்டியதுதான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து வளர்ப்பு பெண்ணையே வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், உண்மைதான் அது. வளர்ப்பு பெண்ணை இவர் திருமணம் செய்துக்கிட்டது உண்மையாக நடந்த ஒரு விஷயம்தான். இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க கூட வந்து அவங்களுடைய கட்சி அலுவலகத்தில் பெரியாருடைய ஃபோட்டோவெல்லாம் பெருசாக போட்டுக்கிறாங்க. முதல்ல வந்து அண்ணாவுடைய ஃபோட்டோ, இல்லை பெரியாருடைய ஃபோட்டோ, அண்ணாவுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் கலைஞருடைய ஃபோட்டோ, இது 3 வரிசையாக வரும். இந்த அண்ணாவும் கலைஞரும் பெரியாரும் இவங்களுக்கு இடையிலே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது. இதெல்லாம் வந்துட்டு நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பழைய பத்திரிகைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ணா அவர்களும் பெரியாரை விமர்சனம் பண்ணியிருக்கார், கலைஞர் அவர்களும் பெரியாரை விமர்சனம் பண்ணியிருக்கார். அதே மாதிரி பெரியாரும் அண்ணாவையும் கலைஞரையும் இந்த திமுக அப்படிங்கிற கட்சியில் இருக்கக்கூடியவங்களையும் ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அரசியலில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? இவங்கெல்லாம் வந்துட்டு மாறி மாறி விமர்சனம் பண்ணி மாற்று கருத்துக்களை உடையவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு ஓட்டுக்காக என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஈவேரா அப்படிங்கிற ஒருத்தரை சுற்றி பெரியார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதே வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொய்கள் நிறைந்த ஒரு பிம்பத்தை தான் மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. அதில் ஏமாந்து போகிற மக்கள் தான் அதிகம். அதாவது பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா, நான் பகுத்தறிவாதியா இருக்கிறது தான் அறிவாளித்தனம், இதெல்லாம் சொல்லி கொடுக்கப்படுது இல்லையா? அப்போ இதுதான் பகுத்தறிவு போல.
இதில் தான் வந்துட்டு நம்ம வந்து பகுத்தறிவாக பேசினா தான் நம்ம அறிவாளி போல அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இவரை வந்து பெரியாராக ஏற்றுக்கிறாங்க. அப்படி இல்லை, இது வந்து பகுத்தறிவு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தவங்க இவர் ஈவேரா தான். அவரும் ஒரு அரசியல்வாதி தான். அரசியலில் வரலைனாலும் எலெக்ஷனில் நிற்கலைனாலும் அவரும் ஒரு அரசியல்வாதி தான் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுது. அவங்களுக்கு இன்னும் புரியலைன்னா பரவாயில்ல, விட்டுறலாம். அவங்கெல்லாம் வந்து டீப்பாக படிக்கலை அப்படின்னு அர்த்தம். அதாவது இவர் எழுதின புத்தகங்களை வந்து வாசிச்சுட்டு இவ்வளோ புரட்சி கருத்தாக எழுதியிருக்காரு, இவ்வளோ புரட்சியாக பண்ண அப்படிலாம் பண்ணலை. புத்தகத்தில் எழுதியிருக்காரு, அவ்வளோதான். இது எழுதியிருக்காரு சரி, எந்த மொழியில் எழுதியிருக்காரு ஈவேரா? தமிழ் மொழியில் எழுதியிருக்காரு. தமிழ் மொழியை இவர் என்ன மாதிரியான விமர்சனங்கள் பண்ணாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னார் தமிழ், இல்லையா? இந்த ஹிந்தி திணிப்பு நடந்தப்போ, நல்லா கவனிங்க, ஹிந்தி திணிப்பு நடந்தப்போ இந்த தமிழ் அப்படிங்கிற அந்த இதையே வந்துட்டு தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் அப்படின்னாரு. யார் சொன்னது? யாரு? ஈவேரா. இவர் வந்து மொழியை காப்பாத்தினாரா? என்ன காப்பாத்தினாரு? மொழியே விட்டுருங்கன்னாரு. தமிழே வந்துட்டு ஒரு காட்டு மிராண்டி மொழி, தமிழே வேண்டாம். ஆனால் இது எல்லாம் எதில் எழுதுறாரு? தமிழில் தான் எழுதுறாரு. தமிழ் மொழி காட்டு மிராண்டி மொழி, தமிழ் சனியை விட்டு ஒழியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதுன அத்தனையுமே வந்துட்டு தமிழில் தான் எழுதினார். தமிழ் மக்களுக்கு தான் எழுதினார், வேற எதுலையுமே எழுதலை. சரியா? அதனால வந்துட்டு மொழியை காப்பாற்றினார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து கேன்சல் ஆகிடுது அங்கேயே. ஏன்னா வந்துட்டு ஹிந்தி இங்கே வரக்கூடாது அப்படின்னு போராடினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒருத்தரோட பேராவது உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ இளைஞர்கள் உயிரை விட்டாங்க அந்த போராட்டத்தில். அதற்கு எதிராக நின்றவர் தான் ஈவேரா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் மொழிக்காக இங்கே இருக்கக்கூடிய படித்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் போராடினாங்க. படிச்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் எல்லாருமே மாணவர்கள் தான். அப்படி போராடி உயிரை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ கூட ஈவேரா என்ன கேட்டாருன்னா, இந்த போலீஸ்காரங்க கையில் துப்பாக்கியும் இந்த கைத்தடி, அதை என்ன சொல்லுவாங்க, லத்தி, அந்த தடியும் எதுக்கு வச்சிட்டு இருக்காங்க? பூ பறிப்பதற்கான்னு கேட்டார். அதாவது தமிழ் மொழிக்காக இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் போராடும் பொழுது அந்த போராட்டத்தை போலீஸ்காரங்க கலைச்சி விடணும். துப்பாக்கியை கொண்டும் கைத்தடியை கொண்டும் அவர்களை அடித்து விரட்ட வேண்டும். அதை செய்யாமல் இந்த போலீஸ்காரங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டவர் தான் இந்த ஈவேரா. அப்போ தமிழ் மொழிக்காக இவர் எவ்வளோ பெரிய தொண்டு பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், இல்லையா? ஸோ தமிழ் தொண்டு அப்படிங்கிறது அடிபட்டு போச்சு. ஸோ மொழிக்காக இவர் எதுவுமே பண்ணலை. ஸோ அதுவும் வந்து போயிடுச்சு. சரி, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்களுக்காக இவர் போராடினார். இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே அவர் தான். பெண்கள் வெளியில் வர்றதுக்கு காரணமே அவர் தான். அவர்களெல்லாம் இல்லையா நீங்கள்லாம் இப்போ வந்து அடிப்படையில் தான் வேகணும். இப்போ மட்டும் என்ன வாழுது? நிறைய வீடுகளில் அடுப்படியில் வேகிறது பெண்கள் மட்டும்தான், ஆண்கள் கிடையாது. இன்னைக்கும் கூட அவங்க எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் ஒரு வீட்டில் கிச்சன் பொறுப்பு அப்படிங்கிறது பெண்கள் கிட்ட தான் இருக்கு. எத்தனை வீட்டில் ஆண்கள் கிட்ட இருக்கு சொல்லுங்க? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுற அந்த பொறுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? பெண்கள் கிட்ட தான் இருக்கு. பொறுப்பு அப்படிங்கிறத விட அது வந்து அது அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லப்படுது. இது உங்கள் பொறுப்பு, இது உங்கள் கடமை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே தான் வச்சுருக்கோம்? இன்னும் அடுப்பங்கரையில் தான் வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் கூட நான் போட்டிருந்தேன். நாங்கள் அது எவ்வளோதான் படித்தாலும் அடுப்பங்கரையிலேருந்து வெளியில் வர முடியலைன்னு சொல்லிட்டு அடுப்பங்கரை ஆயுள் கைதிகள்னு ஒரு போஸ்டே போட்டிருந்தேன். நாங்கள் இந்த ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க தான், படித்தவங்க தான், பட்டம் வாங்கினவங்க தான். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்? அடுப்பங்கரையில் தானே கிடக்கிறோம் எல்லாரும் அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்போ பெண்களுக்கு விடுதலை எங்கேருந்து கிடைச்சிது? இன்னும் சொல்லப்போனால் பெரியார் அப்படிங்கிறவர் நீங்கள் வந்து தமிழ்நாட்டை தான் பெரியாருன்றீங்க. தமிழ்நாடு அல்லாத மற்ற மாநிலங்கள்லாம் பெண்கள் படிக்கவே இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டை விட பிற மாநில பெண்கள் அதிகமாக முன்னேறி இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. நீங்கள் போய் பாருங்களேன், முதல் பைலட் யார்? முதல் வந்து ஒலிம்பிக் போனது யார்? ஒலிம்பிக்கில் தங்க மெடல் வாங்கினது யார்? எல்லா எடுத்து பாருங்க, முதல் பெண்மணி யார் அப்படின்னு சொல்லிட்டு, முதல் சயின்டிஸ்ட் யார், முதல்ல டாக்டர் ஆனது யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களில் வந்து முதல்னு வருமே அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்கள். அதில் எத்தனை தமிழ் பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய இருக்க மாட்டாங்க, அதை தான் சொல்கிறேன்.
ஏன்னா வந்துட்டு தமிழ் பெண்கள் வந்து விடுதலை அடைஞ்சிட்டாங்க, தமிழ் பெண்கள் வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்காக சொல்றேன். மற்ற மாநிலத்திலலாம் பெண்கள் அப்போ படிச்சிருக்கவே கூடாது. பெரியார் பெரியாருன்றீங்க, அப்போ அது பெரியார் இல்லாத மாநிலங்கள்லாம் பெண்கள் வெளியே வந்திருக்கவே கூடாது. எப்படி வந்தாங்க இல்லையா? எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து அரசாட்சி அப்படிங்கிறது மாறும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மாறும். ஆரம்ப காலகட்டங்களில் பெண்கள் வந்து வெளியில வர்றதே இல்லை. நீங்க வந்து அரசாட்சி இருக்கிற போது கூட, அரசர்கள் ஆட்சி பண்ண காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் நல்லா தான் இருந்திருக்காங்க, வீட்டுக்குள்ள அடிமையாலாம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம சங்க காலத்திலேயே பெண் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். கார்கி மைத்ரேயி அவங்கள பத்தி கேள்விப்படலைன்னா கூட ஔவையாரை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஔவையார் அப்படிங்கிறது பெண் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. இன்னைக்கும் அவங்க எழுதி இருக்கக்கூடிய ஆத்திச்சூடியை தானே தமிழ்ல முதன்மை பாடமா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பெண்கள் விடுதலை அப்படிங்கிறத இவர் தான் பண்ணாரு அப்படின்னு எப்படி ஒத்துக்க முடியும்? அரசாட்சி அப்படிங்கிறது மாறும் பொழுது அதை சார்ந்து அடிமைத்தனங்களும் மாறும். அதுதான் நடந்தது, அதுதான் உண்மையான ஒரு விஷயம். நீங்க வந்து அரசாட்சி நடந்துட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய அரசர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது இருந்த காலகட்டம் வேற. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு நம்ம அடிமையா இருந்த பொழுது அப்போ வந்து ஆண்களே அடிமையா தான் இருந்தாங்க, பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களுமே அடிமையா தான் இருந்தாங்க. ஆண்களை நீங்க வந்து முன்னேறினாங்கன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்றீங்களா? ஆண்கள் படித்து விட்டார்கள், ஆண்கள் வந்து வெளியில வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, யாராவது சொல்றீங்களா? சொல்றது இல்லை இல்லையா? அதேதான் பெண்களுக்கும் நடந்தது. பெண்களை மட்டும் எப்படி நீங்க சொல்றீங்க? எதுக்குன்னா பெண்களை சொன்னாதான் அதை அரசியலாக்க முடியும். பெண்கள் படித்தார்கள், பெண்கள் முன்னேறினார்கள், பெண்கள் முன்னேற்றத்திற்கு இவர்தான் காரணம் அப்படின்னு கையை காமிச்சாதான் நம்மலாம் அப்படின்னு பார்ப்போம். ஆண்கள் முன்னேற்றத்திற்கு இவர்தான் காரணம்னு சொன்னா யாரும் பார்க்க மாட்டோம். அதனாலதான் வந்துட்டு நம்மளையே அவங்க நம்ப வச்சிருக்காங்க. பெண்கள் அடிமையாக இருந்தார்கள், இப்பவும் அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. இருந்தார்கள்னு சொல்லினா யாருன்னா சொன்னாங்கன்னா மண்டை மேலேயே கொட்டுங்க, சரியா? ஸோ பெண்கள் வந்து அடிமையா அப்ப இருந்தார்கள் அப்படின்னு கிடையாது, இன்னுமே அப்படிதான் இருக்கு. எங்கேயா சொல்லுங்க பெண்களை வந்து நான் வந்து வீட்டில் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு இருப்பேன், நான் எப்போ வேணா வெளியில போவேன், எப்போ வேணா வீட்டுக்கு வருவேன், யாரும் என்னை கேட்க மாட்டாங்க அப்படின்னு வீட்டில் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க இல்லை ஹஸ்பண்டு மாமியார் இவங்க கூடலாம் வாழக்கூடிய ஒரு பெண்ணை இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. யாராலும் சொல்ல முடியாது. நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த ரிஜிஸ்டர் எழுதுவோம் இல்லையா, எப்போ ஆஃபீஸ்க்கு வரோம், எப்போ வெளியில் போகிறோம், டைம் ரிஜிஸ்டர் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் வீட்டில் ஒரு டைமும் நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துட்டே தான் இருக்கணும். ரெண்டாவது விஷயம், இங்கே பாதுகாப்பு கிடையாது. நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்காம எங்கேயாவது போனோன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஸோ பெண்கள் அப்படின்னா அடிமையாக இருந்தார்கள், மீட்டு விட்டார் அப்படிங்கிற பாயிண்ட்டை கேன்சல் ஆகிடுது. ஏன்னா இன்னுமே பெண்கள் ஆகிடுது அப்படிதான் இருக்கிறாங்க. படிப்பு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு, தமிழ்நாட்டிலையும் வந்திருக்கு, சரியா? மித்த விஷயங்கள் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கு. இது வந்து ஆட்சி மாற்றத்தால் வந்த ஒரு விஷயமே தவிர தனிப்பட்ட ஒரு மனுஷனால் ஏற்பட்ட மாற்றம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ பெண்களை வந்து இவர் வந்து முன்னேற்றினார் அப்படிங்கிற விஷயத்தை இங்கேயே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வேற என்ன, மொழி அதுக்காக இவர் போராடல, பெண்கள் அப்படிக்காக அவங்களுக்காகவும் போராடல, மண்ணுக்காக போராடினார்களா? ஏன்னா பெரியார் மண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சார் மண்ணுக்காக போராடினாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. மண்ணு தானே போனா போகுது அப்படின்னு தான் சொன்னார். ஆங்கிலேயர் ஆட்சியில இருக்கும் பொழுதே ஆங்கிலேயர்கள் வந்து விடுதலை கொடுக்க கூடாது அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொன்னவர்கள்ல இவரும் ஒருத்தர். விடுதலையே கொடுக்கக்கூடாது இந்த மண்ணுக்கு அப்படின்னு சொன்னவர் பேரில் தான் இந்த மண் அவருடைய மண்ணுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? விடுதலை தினத்தை வந்து கருப்பு தினமாக கொண்டாடினவங்களை தான் நம்ம தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கோம். அப்போ மண்ணுக்காக இவர் போராடினாரா? கிடையவே கிடையாது. மண்ணு தானே போயிட்டு போகுது அப்படின்னு சொன்னவர் தான். அவருடைய பத்திரிகைகள்லாம் படித்தவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ போனா போகுது, மண்ணு தானே, ஏன் வந்து ஆட்சி பண்ணா என்ன அப்படின்னு சொன்ன ஒரு ஆளை வந்து மண்ணுக்காக போராடினார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ மொழிக்காகவும் போடல, பெண்ணுக்காகவும் போராடல, மண்ணுக்காகவும் போராடல, வேற எதுக்காக தான் போராடினார்? ஜாதி. ஓகே, ஜாதியை ஒழித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? ஜாதியில என்ன ஜாதி இப்போ ஒழிச்சாங்க?
இல்லை என்னென்ன ஜாதியை அவர் ஒழிச்சார் அப்படின்னு தெரிஞ்சா அந்த ஜாதியில் வந்து இருக்கிறவங்க கிட்ட போய் பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு தான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா ஜாதியெல்லாம் ஒழிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி எந்த ஜாதியை ஒழிச்சார் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே சமூக வலைதளத்தில், அதாவது ஃபேஸ்புக் மாதிரி இருக்கக்கூடிய வலைதளங்களில் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் அந்த ஜாதியை எத்தனை பேர் பெயருக்கு பின்னாடி பெருமையாக போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜாதி அப்படிங்கிறதுல பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்தும் தான். இருந்தால் கூட ஜாதி அப்படிங்கிறத பெயருக்கு பின்னால் போட்டுக்கிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். ஏன்னா நானும் வந்து போட்டுப்பேன், அதனால வந்து எனக்கு வந்து அது தப்பாக தெரியல. ஸோ ஜாதியை வந்து ஒழித்தார் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பள்ளி ரெஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா, அந்த ரெஜிஸ்டரில் ஜாதி கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் கேட்குறாங்க. பெரியார் அப்படின்னு சொல்கிறீங்க, அவர் ஜாதியை ஒழிச்சிட்டாருன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படிப்பா நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது ஜாதி என்னன்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ ஜாதியை ஒழித்தார் அப்படிங்கிறதும் இங்கே அடிபட்டு போயிடுச்சா? இன்றைக்கும் ஜாதிய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணால் பிரச்சனைகள் நடக்குது. இன்றைக்கும் வந்துட்டு மணமகன் தேவை அப்படிங்கிறதுல ஜாதியை குறிப்பிட்டு தான் கேட்குறாங்க. எல்லாருமே அப்படியே தான் இருக்கிறாங்க. அது நீங்கள் சொல்லிக்கிறது அரசியலுக்காக சொல்லப்படுற வார்த்தைகள் தான். அரசியல்வாதிகள் யாரா வந்து ஜாதியே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஜாதிக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கேட்கணும் அப்படிங்கிறத வந்து நிற்பாங்க. ஜாதியை வைத்து அரசியல் பண்ணுகிறவர்கள் தான் அதிகம். ஜாதி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா தமிழ்நாடு அரசியலே இல்லை. அப்படி அந்த அரசியலை உருவாக்கியவரே ஈவேரா தான். இப்போ இருக்கக்கூடிய அரசியலை உருவாக்கியவரே ஈவேரா தான். அதாவது என்ன அப்படின்னா, நாங்கள் ஜாதியெல்லாம் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து மிக சிறந்த அரசியல் இந்த உலகத்திலேயே. அந்த அரசியலை ஆரம்பித்து வைத்தவரே ஈவேரா தான் அப்படின்னு இருக்கும் பொழுது அவர் எப்படி ஜாதியை ஒழித்தவராக ஆக முடியும்? அவர் வந்து பெயருக்கு பின்னாடி ஜாதியை சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்த சிலரை வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்க மாட்டேன், நான் வந்து சேர்த்துக்க மாட்டேன் மேடையில் வந்து சொல்ல வச்சார். அது அந்த சம்பவம்லாம் நடந்தது, இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக ஜாதி ஒழிஞ்சிருமா? ஒழிச்சிருவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசியல்வாதிகள் கிட்ட கேட்டாலே தெரியும். ஜாதி இல்லாமல் என்னால் அரசியல் பண்ண முடியாது. நிறைய படங்கள்ல அதை தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அவன் ஏன் ஜாதிக்காரன், ஒருத்தன் வந்து என்னுடைய கட்சிக்காரன், இன்னொருத்தன் என்னோட ஜாதிக்காரன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைலாக்லாம் வந்துட்டு இருக்கு. அது நிதர்சனமான உண்மை. எந்த ஜாதியமும் அவர் ஒழிக்கல. சும்மா வந்துட்டு ஜாதியை ஒழிச்சேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சுத்த பொய்யான ஒரு பிம்பம் தான். ஸோ ஜாதியவும் அவர் ஒழிக்கல. சரியா? இப்போ வந்து வேற என்ன சொல்றாங்க இவரை பத்தி? மொழி அது வந்து போயிடுச்சு. பெண் அடிமைதனம் அதுவும் அவர் கிடையாது. வைக்கம் பிறர் அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து மண்ணை பாதுகாத்தார் அதுவும் கிடையாது. ஜாதி அதுவும் கிடையாது. சரி வேற என்னதான் பண்ணாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆவலாக தான் இருக்குது. அவ்வளோ பெருசா தலையில தூக்கி வச்சுக்கிறீங்களே பெரியார் 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 அப்படின்ட்டு. என்னத்தை ஒழிச்சாரு? சிலை இருக்கு இல்லையா, சிலை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். அதையும் மீறி பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணார். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம வரலாறுலாம் பேசுறோம். அவன் அப்படி இருந்தான் எப்படி இருந்தான், அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, நிறைய வாயில சொல்ல முடியாத கொடுமைகள்லாம் நடந்தது. அப்ப நீ அதை பத்தி இப்ப பேசியிருக்க கூடாது. கொடுமைகள் நடந்த அந்த காலகட்டத்துலலாம் நீ போராடி இருக்கணும். அதை பத்தி இப்ப பேசி என்ன ஆக போகுது? கரெக்டு தானே? எங்கேயோ வந்து போராடினாங்க, எங்கேயோ இருந்தாங்கன்னா ஓகே, அவங்களாம் போராடி நம்மளை ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வந்து வச்சுட்டாங்க, இல்லை அப்படின்னு சொல்லலை. ஆனால் போராடினாங்க அப்படின்னு சொல்றத நான் ஈவேராவை சொல்லலை, உண்மையாவே போராடினவங்கள சொல்றேன். ஓகேவா? போராடினாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளை நல்ல நிலைமையில கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா வந்துட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம் நம்ம, ஆங்கில மோகத்தால், அந்நிய நாட்டு மோகத்தால் வந்துட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளை மாற்றி விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் இன்றைய அரசியல் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம மாற்றினாங்க அதெல்லாம் மாற்றலாம் இல்லை. இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா எதையுமே வந்து இவர் மாற்றலை அப்படிங்கிறது தான் உண்மை. மாற்றியதாக இவரை சுற்றி வந்து ஒரு பிம்பத்தை வந்து நம்ம உண்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, இவர் வந்து சிலைகளை வந்து இது பண்ணார் இல்லையா, பிராமண எதிர்ப்பு பண்ணார் இல்லையா, அதுக்கும் நான் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். இந்த பிராமணர்கள் வந்து இவரை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறத பெருசாக கொண்டு
கொண்டு வந்து இவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னா, பிராமணர்கள் வந்து நம்மளை வந்து இப்படி தான் வச்சுருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு தலையில் பிறந்தவங்களாம், அவங்களாம் வந்து உயர்ந்தவர்களாம், நம்மளாம் காலில் பிறந்தவங்களாம். நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது, நாங்கள் படிக்கவே இல்லை, எங்களுக்கு தேவையே இல்லை. அது சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்காங்க, சான்ஸ்கிரிட்டில் வந்து தலையில் தூக்கி வச்சுக்கிறவங்க அவங்க படிச்சுட்டு போட்டோம், எங்களுக்கு அது தேவையே இல்லை. சைவ சமய நூல்கள் நிறைய தமிழில் இருக்குது, அதில் நீங்கள் காமிங்க எனக்கு. பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் சைவ சமய நூல்களில் எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கான்னு எனக்கு காமிங்க. நீங்கள் வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் இது பண்ணிவிட்டு அவன் அப்படி சொல்லிட்டான் அவன் இப்படி சொல்லிட்டான், எனக்கு தேவையில்லை. நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் வந்து சான்ஸ்கிரிட் நான் படிக்க போகிறதே கிடையாது, எனக்கு சான்ஸ்கிரிட் தேவையில்லை. ஏன்னா நான் உயர்வான ஒரு மொழியில் வந்து தாய்மொழியாக கொண்டு நான் பிறந்திருக்கிறேன். தமிழ் அப்படிங்கிற ஒரு உயர்வான ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டு நான் பிறந்திருக்கிறேன், எனக்கு சான்ஸ்கிரிட் தேவையே இல்லை. அவங்க வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க, அவங்க அப்படி வச்சுருந்தாங்க, அவங்க அப்படி வேலைக்காரங்களா வச்சுருந்தாங்க, இப்படி வேலைக்காரங்களா வச்சுருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம எந்த மனிதர்களையும் வேலைக்காக வைப்பது இல்லையா? வீட்டு வேலை பார்ப்பவர்கள் அத்தனை பேரும் வந்து மனிதர்கள் தானே, வச்சுருக்கோமா இல்லையா? நம்ம வீடு க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் க்ளீன் பண்ணுறது, இன்னும் சொல்ல போனால் வந்து கழிவறைகளை க்ளீன் பண்ணுறது, எல்லாத்துக்கும் மனுஷங்களை தானே வர வைக்கிறோம், மனுஷங்க தானே வந்து வேலை செய்கிறாங்க. இது அடிமைத்தனமாக தெரியலையா உங்களுக்கு? இது வந்து நார்மலாக வந்து அவங்க வேலை செய்கிறது தான், அது அவங்க வேலை, இது இவங்க வேலை, நம்மளால் இப்படி தான் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து நீங்கள் முட்டு கொடுத்து பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. இது அடிமைத்தனம் இல்லையா? அப்போ அடிமைத்தனம் அப்படிங்கிறது என்ன? அவங்க வீட்டில் பிராமணர்கள் வீட்டில் தான் நம்ம அத்தனை பேரும் அடிமைகளாக கிடந்தோமா? இது வந்து ரொம்ப அப்பட்டமான ஒரு பொய்யா தெரியல. இவர் வந்து இவருக்கு நடந்த அவமானமும் தமிழ்நாட்டில் நடக்கல. இவர் காசிக்கு போய், அதுவும் சாமி கும்பிடுறதுக்காக காசிக்கு போய் அங்கே சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு நிலைமையில பிராமணராக வேஷம் போட்டிருக்கார். பிராமணராக வேஷம் போடும் பொழுது அவர்கள் பிராமணர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு இடத்துல இவர் பிராமணராக வேஷம் போட்டு போகும்போது இவர் பிராமணர் இல்லைன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு இவரை வந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. இதான் நடந்தது. அங்கெல்லாம் நீ போராடி இருக்கணும். காசியில் எந்த இடத்துல உனக்கு அவமானம் நடந்ததோ அந்த இடத்துலலாம் நீ பிராமண எதிர்ப்பை நீ கொண்டு வந்திருக்கணும். இங்கே கொண்டு வந்த என்ன பிரயோஜனம்? இங்கேயா நடந்துச்சு உனக்கு? அப்போ காசியில் பிராமண எதிர்ப்பு போராட்டத்தை அப்போவே பண்ணுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை இல்லையா? அப்போ அங்கே வந்து நான் அவமானப்பட்டுட்டேன், இந்த கோபத்தை எங்கேயாவது கொண்டு கொட்டணும், யார் மேலேயாவது கொண்டு கொட்டணும் அப்படிங்கிறப்ப இங்கே தமிழர்கள் தான் இளிச்சவாயர்களாக இருந்தாங்க, அதனால் தமிழர்கள் மேலே கொண்டு வந்து கொட்டிட்டீங்க, அவ்வளோதான். நீங்களும் தமிழர் கிடையாது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். தமிழ்நாட்டில் பிறந்துட்டா தமிழரா இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் வாழ்ந்தா தமிழரா அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் தமிழர் கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனாலும் உங்கள் கோபத்தை எங்கேயாவது கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறத நீங்கள் உருவாக்குறீங்க. இந்த பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் என்னத்தை பண்ணுறீங்க? கடவுள் எதிர்ப்பு அப்படிங்கிறத உருவாக்குறீங்க. இந்த கடவுள் எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்த சைவ சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு புரிவதே கிடையாது. இந்த சாமியை வந்து எதிர்க்க சொல்கிறானே இந்த ஆள், இது சாமியை வந்து நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம், நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இதில் கட்டுப்பாடுகள் இருக்குது, இதெல்லாம் வந்து இவன் எதிர்க்க சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்கிறது கிடையாது. ஏன் யோசிக்கிறது இல்லை அப்படின்னா, அதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையே ஈவேரா யூஸ் பண்ணுற வார்த்தை என்னன்னா பகுத்தறிவு. அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்கிறது தான் பகுத்தறிவு அப்படின்னு கிடையவே கிடையாது. பகுத்தறிவு அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா அதில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறத பகுத்து அறிந்து கொள்வது தான் பகுத்தறிவு. கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது ஒரு காலத்திலையும் பகுத்தறிவாக முடியாது. கடவுளை திட்டுவது என்பது ஒரு காலத்திலையும் பகுத்தறிவாக முடியாது. அப்படி இருக்கக்கூடியதை பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேரை நம்ப வச்சிருக்காருன்னா இவர் எல்லாம் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருந்திருக்கணும் அவர் இல்லை? இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரியார் அவர்களும் கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கு உதவி செஞ்சவர் தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவரும் வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியிலேருந்து அது என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கு நிறைய பேர் வருவாங்களே, என்னமோ சொல்லுவாங்க மறந்துட்டேன், அந்த கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக வந்து நிறைய பேர் வந்து பேசுவாங்க, கிறிஸ்டியானிட்டிக்கு வந்துருங்க, அவங்களுக்கு இது தரோம் அது தரோம் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி அந்த சமுதாயத்தில் இவரும் சேர்ந்தவர் தான். அதனால தான் இவர் வந்து இந்துக்களை எதிர்த்தார் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இல்லுமினாட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இல்லுமினாட்டி அந்த சர்க்கிள் உள்ளே இருக்கிறவர் தான் ஈவேரா. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார், நீங்கள் இந்த இல்லுமினாட்டி சர்க்கிள்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் பாருங்களேன்,
கிறிஸ்டியானிட்டியை பரப்புவாங்க, அவ்வளோதான். கிறிஸ்டியானிட்டியை பரப்புறது தான் அவங்களுடைய வேலை. உலகம் ஃபுல்லாக கிறிஸ்டியானிட்டி வரணும் அப்படிங்கிறது தான் இந்த இலுமினாட்டிகள் பண்ணுற ஒரு வேலை. நீங்கள் இலுமினாட்டி இதுக்குள்ளே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கடவுள் எதிர்ப்பு போராட்டம் மற்ற எல்லா மதங்களையும் எதிர்த்து பேசுவாங்க. கிறிஸ்டியன் மதத்தை மட்டும் எதிர்த்து பேச மாட்டாங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கும் கூட இந்த ஈவேரா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பாருங்க, பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, இந்த பெரியாரிஸ்ட்டு கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இந்து கடவுள்களை மட்டும்தான் எதிர்த்து பேசுவாங்க. வேற எந்த கடவுளுமே எடுத்து பேச மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சிக்கு தலைமையாக இருக்கக்கூடிய ஒருத்தர், பெரிய பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கடவுளெல்லாம் எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன நீங்கள் இந்து கடவுளெல்லாம் எதிர்த்து பேசுகிறீங்க, கிறிஸ்டின் கடவுளெல்லாம் எதிர்த்து பேச மாட்டீங்களா அப்படின்னா அவர் சொன்னது என்னன்னா, நான் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால நான் இந்து கடவுளை மட்டும்தான் எதிர்த்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ பெரிய உருட்டுங்க இல்லையா? பெரியார் உருட்டுனதை விட இவர் பெருசாக உருட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு பெரியார் உருட்டுனதே பெரிய உருட்டு, இதில் வந்து அவர் உருட்டி விட்டுட்டு போனது தான் இன்னும் உருண்டுக்கிட்டு இருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய உருட்டாக உருட்டி இருப்பார் பாருங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணது தான் நம்மளுடைய ஈவேரா அப்படிங்கிறவர். அதனால் வந்துட்டு பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறத அவர் எங்கே பண்ணணுமோ அங்கே பண்ணலை, எங்கே அவமானப்பட்டமோ அங்கே தானே போராடணும், அங்கே போராடலை. இங்கே வந்துட்டு எனக்கும் நான் பேசுகிறதையும் 4 பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து பிராமண எதிர்ப்பையும் அதை சார்ந்த கடவுள் எதிர்ப்பையும் சிலை வழிபாட்டு எதிர்ப்பையும், ஏன்னா ராமனுக்கு நான் செருப்பு மாலை போடுறேன், ராமனை அவமானப்படுத்துகிறேன், இல்லை வேற ஏதாவது விலங்குக்கு நான் பூணூல் போட்டு வர்றேன், இந்த பூணூல் போடுறவங்களை அசிங்கப்பட போகிறது அவங்க கிடையாது. இன்னைக்கும் அவங்க பூணூல் போட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கும் ராமருக்கு வழிபாடு நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் சிலைக்கு வழிபாடு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. சிலைகளை கும்பிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கு. நாங்கள் கடவுளாக பார்க்கிறோம். எங்கள் சந்ததிகளும் கடவுளாக பார்க்கும் கும்பிடும் கோயில்கள் இருக்கத்தான் செய்யும். ஒழிய போவது ஈவேராவே தான் தவிர கோயில்கள் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த ஜென்ரேஷன்ல நிறைய பேர் முழிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த வரலாறுலாம் படிக்கிறாங்க இல்லையா, போன ஜென்ரேஷன் அவ்வளோ படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. கட்டமைக்கப்பட்ட பிம்பங்களை நம்பிடுவாங்க. ஆனால் இந்த தலைமுறை அப்படி கிடையாது, படிக்கிறாங்க. நானே ஆரம்ப காலத்தில் பெரியார் அப்படி இப்படி இதெல்லாம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிலாம் பார்த்தவ தான். அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான விளக்கங்களை ஒன்றா ஆதாரத்தோடு நான் பார்க்கும் பொழுது இவருக்கா இப்படி இவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் நான் எங்கே நான் இந்த பெரியாரிஸ்ட்டுகள் பதிவு போட்டாலும் அதில் நான் ஏதாவது ஒரு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நான் பண்ணியிருந்தேன். அதை சார்ந்து ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் ஷேர் பண்ணேன். இங்கே பேசின விஷயங்கள் எல்லாமே ஆதாரத்தோடு இருக்கக்கூடியது, நான் எந்த பொய்யும் சொல்லலை. ஸோ நீங்கள் ஆதாரம் வேணும்னீங்கன்னா இங்கே பழைய பத்திரிகைகளை பார்க்கலாம், இல்லை ஈவேரா நடத்தின பத்திரிகையை பார்க்கலாம், இல்லை ஈவேராக்கு எதிராக அண்ணாவும் கலைஞரும் எழுதின எழுத்துக்களும் இன்னும் இருக்குது, அதை பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுடைய தமிழை அவ்வளோ மோசமாக சொல்லி நம்மளுடைய தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறளை ஆரிய குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையெல்லாம் வெளியில் வந்தது, அதுவும் இன்னுமே இருக்குது, அதையுமே நீங்கள் பார்க்கலாம். திருக்குறளை கேவலமாக பேசினவரை தான் நம்ம இப்போ மொழியை காப்பாற்றினவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. இங்கே நான் சொல்கிறதுக்கு எதிராக நீங்கள் கருத்து போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தால் நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் முதல்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எதிர்மறையான கமெண்ட்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். அது பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதிர்மறையான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நான் வரவேற்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். நான் எதுவுமே நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்கிற ஆள் கிடையாது. கமெண்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. 2 பேர் பேசினா தானே, டிஸ்கஸ் பண்ணால் தானே இந்த உண்மை வெளியில் வரும். அந்த மாதிரி தான். ஸோ இருக்கிற ஆதாரம்லாம் இருக்குது. நீங்கள் ஆதாரம் தேவை அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆதாரமே தேவையில்லை அப்படின்னா கூட விட்டுடலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ இந்த வீடியோ குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிற ஒரு விஷயம், நம்மளுடைய இந்த வெட்டி பெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.